இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு மணத்தக்காளி கீரை வச்சு சட்னி தாங்க அரைச்சிருக்கிறேன். சில குழந்தைகள் நம்ம கீரையாக கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டாங்க, அதாவது பொரியலாக கொடுக்குறப்ப. இந்த மாதிரி சட்னியாக அரைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்திருக்க வீட்டில் பின்னாடியே மணத்தக்காளி கீரை எல்லாமே இருந்ததுங்க. அதனால் அதில் இருக்கிற நல்ல கீரைகளை மட்டும் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் செஞ்சுருக்கேன். மணத்தக்காளி கீரை பொரியல் செய்கிற அளவுக்கு இல்லை, அதனால சரின்னு சட்னி அரைச்சாச்சு. வயிற்றில் இருக்கிற புழு பூச்சி அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்கும். அதனால இந்த கீரையை வந்து நம்ம சட்னி அரைச்சி கொடுக்குறப்ப ரொம்பவே நல்லது. இந்த சட்னி அரைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வாணலியில் விட்டுட்டு ஒரு பல்லு பூண்டு, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. சிலர் இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துறாங்க, நான் சேர்த்துறது இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு நிறையா தேங்காய் துருவல், வரமிளகாய் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துங்க. நான் மறந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. அடுத்தது வரமிளகாய். எங்கள் வீட்டு மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால ஒரு 5-6க்கு மேலே போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் காரம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை இதையோடு சேர்த்துருங்க. மணத்தக்காளி கீரையை சட்னி மட்டும் இல்லைங்க, தண்ணி சாறு மாதிரி செய்யலாம், ரசம் மாதிரி செய்யலாம், பருப்பு போட்டு கூட கடையலாம். நான் இன்றைக்கி சட்னி அரைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சிருக்கேன். நல்லா இதை சுருண்டு வர வரைக்கும் வணக்கி விடுங்க. நல்ல கீரைகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்கள் வீட்டில் செக்கு இருந்ததுன்னா அதில் போட்டு ஆடி எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். புளி சேர்த்துருக்கறனால இந்த சட்னி ரொம்ப நேரம் வருங்க, கெட்டு போகாது. அதனால நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்தது எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் நிறையா தண்ணியாட்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறப்ப தான் ருசியாக இருக்குங்க, இல்லைன்னா சதன்னு போயிடும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை பசையல்னு மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் கீரைகளாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி சட்னிகளாக அரைச்சி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.